நியூஸ் 7 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்தி நிகழ்ச்சியை வழங்குவது சுகிதா. தினம் தினம் இரு தரப்பினர் ஒரே கட்சியை சேர்ந்தவர்கள் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 45 நிமிடத்திற்கு பிறகு தனக்கான அதிருப்தியை வெளிப்படையாக பத்திரிகையாளர்களை சந்தித்து பன்னீர்செல்வம் அவர்கள் அன்று பேசிய பேச்சிற்கும் தற்பொழுது அவர் பேசாமலே அவருடைய ஆதரவாளர்கள் தினமும் பத்திரிகைகளுக்கும் செய்தியாளர்களுக்கும் கொடுக்கக்கூடிய பேட்டிக்கும் நிறைய பாரதூர வித்தியாசம் ஒருபுறம் இருக்கிறது. பன்னீர்செல்வம் அவர்களுடைய அன்றைய முடிவும் இன்றைய முடிவிற்கும் இடையேயான என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு கேள்வி ஒருபுறம் இருக்க, வி.கே. சசிகலா எதிர்ப்பு பன்னீர்செல்வம் என்று இருந்தது, டிடிவி தினகரன் எதிர்ப்பு பன்னீர்செல்வம் ஆகி இன்றைக்கு தற்பொழுது பன்னீர்செல்வம் எதிர்ப்பு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி என்ற நிலைக்கு இரண்டு தரப்பிலிருந்தும் காரசாரமான குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் பத்திரிகையாளர்கள் முன்பு வைக்கப்படுகிறது. பின்னால் தொடர்ந்து இரண்டு தரப்பும் பேச்சுவார்த்தை நடத்துவதான செய்திகளும் வந்து கொண்டிருக்கிறது. இதில் பின்னணி என்னவாக இருக்கிறது என்று ஒருபுறம், இன்னொரு புறம் கட்சியை இணைப்பது இரட்டை இலையை மீட்பது என்ற கோணத்தில் பேசும்போது மக்களுக்கான அரசாக மத்திய அரசிடம் கேட்டு பெறக்கூடிய உரிமைகளாக இருக்கட்டும், மாநிலத்துடைய சுயாட்சியை காப்பாற்ற வேண்டிய இடத்திலும் தற்போதைய அரசு என்னவாக இருக்கிறது என்ற கேள்வியையும் மக்கள் பார்வையிலிருந்து சேர்த்தே பார்க்க வேண்டியது. இது குறித்து பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி நம்முடன் இணைந்திருக்கிறார். வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்கலாம். வணக்கம். தற்போதைய தொடர் பேட்டிகளை தொடர்ந்து நீங்களும் பார்த்து கொண்டு வருகிறீர்கள். இரண்டு தரப்பு பேட்டியும் ஏதோ ஒரு செய்தியை மக்களுக்கு சொல்கிறது. அவர்கள் சொல்கிறதை தாண்டி நீங்கள் பார்க்கிற பார்வையில் என்ன செய்தி? அதாவது பன்னீர்செல்வம் அணியினர் தங்கள் இருக்கக்கூடிய 12 எம்எல்ஏக்கு அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. மற்ற எடப்பாடி தலைமையில் உள்ளவங்க உங்கள் அளவு உயரம் குறைவு, அதை தாண்டி நீங்கள் கிளைம் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் நடந்துகிட்ருக்கு. எடப்பாடி அணியினர் பன்னீர்செல்வம் அணியினரை மதிப்பீடும் அளவையும் பன்னீர்செல்வம் அணியினர் தங்களை மதிப்பீடு செய்யும் அளவுக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை யாராலும் பிரிட்ஜ் பண்ண முடியல. அந்த ரெண்டையும் இணைக்க முடியல. ரெண்டுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் அளவு உள்ள வித்தியாசமாக இருக்கிறது. அதாவது பன்னீர்செல்வம் அணியினர் பன்னீர்செல்வம் தான் ஒரு மாஸ் லீடர், அவர் வந்தால் தான் கட்சியை நடத்த முடியும், அவர் தான் எம்ஜிஆர், அவர் தான் ஜெயலலிதா என்ற அளவுக்கு பன்னீர்செல்வம் அணியினர் தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணி கொள்கிறார்கள். எடப்பாடி அணியினர் என்ன சொல்கிறார் என்றால், எங்களுக்கு தான் தினகரன் ரிவோல்ட் பண்ணவில்லையே, 122 எம்எல்ஏ இருக்கிறது, அப்போ ஏற்கனவே உள்ள பழைய பொசிஷன் தானே, கூவத்தூரில் நாங்கள் இருக்கும்போது நீங்கள் எங்களை கவிழ்க்க நினச்சிங்க, உங்களால் முடியல, இப்பவும் அதே பொசிஷனில் தானே இருக்கிறோம், உங்களோட கருணையில் நாங்கள் ஒன்றும் முதலமைச்சராக இல்லையே, எங்களுக்கு தேவையான எண்ணிக்கை இருக்கிறது, 122 பேர் நாங்கள் இருக்கிறோம், அதனால் நாங்கள் ஆட்சி எங்களோடது, நீங்கள் இல்லாமலே நாங்கள் ஆட்சியை செய்யக்கூடிய நிலைமையில் தான் இருக்கிறோம். மக்கள் செல்வாக்கு என்பது 4 ஆண்டுகள் கழித்து பிறகு பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இப்பொழுதே அதை கொண்டு எங்கள்கிட்ட ப்ரெஷர் பண்ணாதீங்கிறதுல தான் எடப்பாடி பன்னீர்செல்வம் அணியோட ஸ்டாண்ட் பாயிண்ட். இதில் உள்ள முரண்பாடுகளை, இதில் உள்ள அந்த டிஸ்டன்ஸ், அந்த தூரத்தை நெருக்கமாக கொண்டு வர முடியல. அதனால இவ்வளவு பிரச்சனைகளும் வந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் நிபந்தனைகள், அதாவது இந்த தரப்பில் பார்த்தீங்கன்னா 2 நாட்களுக்கு முன்பு சட்டமன்ற உறுப்பினர் வெற்றிவேல் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அவர்களுடைய நிபந்தனைகள் அதிகமாக இருக்கிறது, அந்த துறை கேட்கிறார்கள், மின்சாரத்துறையிலிருந்து பொதுப்பணித்துறையிலிருந்து இத்தனை துறைகளை பன்னீர்செல்வம் தரப்பு கேட்கிறது என்று. இந்த தரப்பில் பார்த்தா நாங்கள் எந்த நிபந்தனையுமே வைக்கல, நாங்கள் என்ன முதல்வர் பதவியாக கேட்டோம் என்று நேற்றைக்கு KP முனுசாமி அவர்கள் முன்வைக்கிறார்கள். இதை எதில் உண்மை இருக்கிறது பொய் இருக்கிறது என்பது தெரியவில்லை. இதையெல்லாம் தாண்டி இங்கே முதல் நாள் அந்த 45 நிமிட தியானத்திற்கு பிறகு பன்னீர்செல்வம் அவர்கள் சொன்னதுதான், நான் முதலமைச்சராக இருக்கணும்னு இல்லை, இந்த கட்சி யார்கிட்ட இருக்கணும், இது இங்க யார் ஆட்சி செய்யணுங்கிறதுக்காக ஒரு தர்மயுத்தம் தான் இது அப்படின்னு சொன்னார். அப்ப அதுக்கும் இதுக்குமான வித்தியாசத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க? நிச்சயமாக வித்தியாசம் இருக்கத்தான் செய்யறது. அன்னைக்குள்ள நிலைமையில அவர் ஏமாந்துட்டார். அவர் அன்னைக்கு முடிவெடுக்க வேண்டியது மத்திய அரசு பக்கமாக நின்று அவர் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யாமல் இருந்திருந்தால் அவரை யாரும் அசிச்சிருக்க முடியாது. ஏன்னா அதிமுக மந்திரிகள் எம்எல்ஏக்களோட அந்த கேரக்டரை நம்ம பார்க்கும். தேர்ஸ் கேரக்டர் இடியோசின் கிரேசி இஸ், யார் பவரில் இருக்காரோ, யார் அசெட்டிவாக இருக்காங்களோ அவரை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு ஆமாம் சாமி போட்டு அந்த கல்ட்டிலே வளர்ந்தவங்க, அந்த கல்ட்டிலே தான் அவங்க போயிட்டு இருப்பாங்க. அப்போ பன்னீர்செல்வம் ராஜினாமா செய்யாவிட்டால் அதிகார பலத்தில் இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் தான் மிகவும் அதிகாரமிக்கவராக இருப்பார். அவர் ராஜினாமா செய்கிறார். அப்பொழுது என்ன அடிப்படையில் ராஜினாமா செய்கிறார்? நான் மத்திய அரசை நம்பி நிற்பதை விட சசிகலாவை பொதுச் செயலாளரை முதலமைச்சர் ஆகட்டும், நாம் ஒரு 2வது இடம் இருந்து அவரை சார்ந்து நின்றே பழக்கப்பட்டவர், அவரை சார்ந்து நின்றால் போதும் என்ற முடிவுக்கு தான் அவர் ராஜினாமா செய்கிறார்.
ராஜினாமா செய்ததும் உண்மையிலே அவர் வற்புறுத்தலும் போய் ராஜினாமா செய்யப்பட்டிருந்தால் கூட அவருக்கு வந்து நான் ராஜினாமா பண்ண விட்ரா பண்ணிடுறேன்னு கவர்னர்கிட்ட சொல்வதற்கு போதுமான டைமை கவர்னர் வித்யாசாகர் ராவ் கொடுத்தார். அப்போதும் செய்யவில்லை. அடுத்து வந்து அவருக்கு என்ன வருது என்றால் அமைச்சரவை பட்டியல் என்ன கவர்னருக்கு போகிற என்ற விஷயங்கள் அவருக்கு தெரிய வருகிறது. அப்பொழுதுதான் நாம் ஏமாந்து விட்டோம், நாம் தவறான ஒரு முடிவை எடுத்து விட்டோம். ஆக்சுவலாக அவர் வந்து ராஜினாமா பண்ணாமல் இருந்தாருன்னா அவர் அசைச்சிருக்கவே முடியாது. அந்த சூழ்நிலையில் ஏமாற்றப்பட்ட இடத்துல வந்து அவர் எதுவுமே நமக்கு இல்லைங்கும் போது நம்மளை ஏமாற்றியவர்கள் மீது ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினுங்கிற அடிப்படையில் அவர் இது தியானம் பண்ணுறாரு. அது மிகப்பெரிய ஹிட் ஆகுது, மக்கள் மத்தியில் அவர் பெரிய அனுதாபம் வருது. ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து சசிகலா மேலே ஒரு எதிர்ப்பாளர் இருந்தனால சசிகலாவால் முதலமைச்சர் பதவியை இழந்தவர் என்பதுதான் மக்களின் பார்வை. என்னுடைய பார்வை நுணுக்கமாக இதை பார்க்கும்போது இவ்வளவு சொன்னாலும் கூட மக்களின் பார்வையில் அவருக்கு அன்றைக்கி ஒரு மிகப்பெரிய அனுதாபம் கிடைக்கிறது. ஏன்னா சசிகலாவுக்கு ஒரு எதிர்ப்பாளர் இருக்குது, அவரால் முதலமைச்சர் பதவி பாதிக்கப்பட்ட ஒரு இவருங்கும்போது அனுதாபம் அதுதான் அவருக்கு செல்வாக்காக வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் சீயிங் இஸ் பிலீவிங் என்பது. பன்னீர்செல்வத்துக்கு ஒரு குட்வில் சிம்பதி இருந்தாலும் கூட என்ன வாக்கு என்பது வந்து இதுவரை நிரூபிக்கப்படவில்லை. அதைத்தான் எடப்பாடி அணியினர் தங்களோட கருத்தாக வைக்கிறார்கள். ட்ரம்ப் வெற்றி பெறுவது கூட இவர்தான் காரணம் என்று சொல்வார் என்றால் உங்களோட பலம் நிரூபிக்கப்படவில்லை. நீங்கள் சொல்வது போல் இவ்வளவு பலம் என்று நாங்கள் ஏன் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் வந்து அந்த டாக்கிங் டேபிள் இருக்கக்கூடிய அவங்க சொல்றாங்க. ஆக பன்னீர்செல்வத்தின் அன்றைய நிலைப்பாட்டுக்கும் இன்றைய நிலைப்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்றால் அன்று உள்ள நிலைப்பாட்டிலிருந்து மக்கள் ஆதரவை பெற்று இந்த மக்கள் ஆதரவின் மூலமாக தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அவருக்கு இருக்கிறது. ஆனால் இப்பொழுது முதலமைச்சர் பதவியை முடிவு செய்யக்கூடியது மக்கள் ஆதரவு அல்ல. பன்னீர்செல்வத்தின் மக்கள் ஆதரவு வந்து கருத்து கணிப்பு படி இருந்தாலும் கூட இட் இஸ் நாட் ப்ரூவ்டு ஒன். ஆனால் அது நிரூபிக்கப்பட்டிருந்தாலும் கூட எம்எல்ஏக்கள் தான் இங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் தான் யார் முதல்வர் என்பதை முடிவு செய்வார்கள். இந்த இடத்தில் ஒன்றை கூற விரும்புகிறேன். 1973ஆம் ஆண்டு திண்டுக்கல்ல எம்ஜிஆர் 55% வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். அதுக்கு பிறகு 84லும் கருணாநிதி ஆட்சி தான் இருந்து, 85லும் கருணாநிதி ஆட்சி தான் இருந்து, 75லும் கருணாநிதி ஆட்சி தான் இருந்து, 76லையும் கருணாநிதி ஆட்சி தான் இருந்து எமர்ஜென்சி காலத்தில் கூட அது காங்கிரஸுக்குள்ள கருணாநிதி உள்ள பொலிட்டிக்ஸ் பண்ணாருங்கிற ஒரே காரணத்தில் தான் மத்திய அரசு வந்து டிஸ்மிஸ் பண்ணிச்சு. ஆக எம்ஜிஆர் வெற்றி பெற்றதற்கும் இந்த எம்எல்ஏக்களுக்கும் எந்த இதுவும் இல்லை. ஆனால் பன்னீர்செல்வம் வந்து ஆர்கனரில் தேர்தல் நடக்கல, வெற்றியும் பெறல. அப்படி இருக்கும்போது தான் பெரிய மாஸ் லீடர் என்று சொல்வதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். ஆக இவர்களை நினைக்கும் உயரத்திற்கும் மற்றவர்கள் இவர்களை போடும் அளவீட்டுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து மிக மிக அதிகமாக இருப்பதனால்தான் இந்த இணைப்பு சாத்தியப்படாமல் போகிறது. அதாவது ஆட்சியை வழி நடத்துவதற்கு இப்பொழுது இருக்கக்கூடிய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் 122 இருக்கும் பொழுது இந்த 122 வர்சஸ் 12 அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய அந்த கால்குலேஷன் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது, நிச்சயமா ஏற்படுத்தாது. அது ஒரு பக்கம். ஆனால் கட்சியை வழி நடத்துவது அப்படின்னு வரும்பொழுது அவர்களுடைய கட்சி விதிகள் ஆரம்பிச்சு 2 பேருமே சமரச பேச்சுவார்த்தைக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இப்ப இதை காப்பாற்றுறதுக்காக போய் தான் இப்ப ஆட்சி வரைக்கும் அந்த திரும்ப சர்ச்சைக்குள்ள சிக்கிறாங்க. இப்பதான் ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்புல அவங்க ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் மீண்டும் வந்து இப்ப இந்த கட்சியும் ஆட்சியும் குளறுபடிக்குள் வர வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க. அப்ப கட்சி மீட்பு அப்படின்னு வரும்பொழுது 2 பக்கமும் சில விட்டு கொடுத்தலும் 2 பக்கமும் வந்து செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கத்தானே செய்யுது. நிச்சயமாக எந்த ஒரு நெகோசியேஷன்லும் கிவ் அண்ட் டேக் பாலிசி இருக்கத்தான் செய்யும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தாதான் அந்த இணைப்புங்கிறது வந்து சரியா வரும். இப்பொழுது வந்து 2 பேருக்குமே தேவையான மியூச்சுவல் பெனிஃபிட் உள்ள இடம் வந்து கட்சி தான். கட்சியில் வந்து கட்சி ஒற்றுமையாக இருக்குதுன்னு சொன்னாதான் பிரதான எதிரியான திமுகவை எதிர்கொள்ள முடியும். திமுக வந்து இப்போ முன்ன விட அவங்க கூட்டணி பலத்தை கூட்டிகிட்டே போகிறாங்க. அது முடிவாகலனாலும் கூட இதுவரை நெருக்கத்தில் இல்லாத இடதுசாரி கம்யூனிஸ்டும் இந்திய கம்யூனிஸ்டும் திமுக கூட்டத்துக்கு போயிருக்காங்க. திருமாவளவன் போயிருக்கிறார். காங்கிரஸில் உள்ள உறவை அவர்கள் மேலும் வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அவர் திமுகவே பலமான கட்சி, அதோட கூட்டணி பலமும் கூடுகிறது என்ற சூழ்நிலையில் வந்து இவங்களுக்கு வந்து உள்ளாட்சி தேர்தலில் திமுகவை எதிர்கொள்வதற்கு ஒன்றுபட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த அவசியம் யாருக்கு இருக்கிறது? ஆட்சியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது, ஆட்சியில் இல்லாத ஓபிஎஸ்க்கும் இருக்குது. ஆக 2 பேருக்குமே இது தேவைங்கும் போது கட்சி ஒன்றுபடுவதில் தான் 2 பேருக்குமே லாபங்கள் இருக்கிறது. இந்த லாபத்திற்காக எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலும் இவரை சார்ந்த ஒரு சிலருக்கு மந்திரி பதவி கொடுக்கலாமே தவிர சீஃப் மினிஸ்டர் பதவி எனக்கு கொடுங்கள் என்று சொன்னால் உங்களை மீறியும் உங்களை எதிர்த்தும் தானே சீஃப் மினிஸ்டர் அவர் இருந்திருக்கிறார். இப்பொழுதிலிருந்து அந்த ஸ்டேட்டஸ் பொசிஷனில் என்ன மாற்றம் வந்து விட்டது உங்களுக்கு அவர் கொடுப்பதற்கு? ஆக இப்பொழுது அவர் கேட்கவில்லை என்பதை தெளிவாக சொல்கிறார்கள். பின்னணியில் கேட்டிருந்தால் இதுதான் நிலைமை. இப்பொழுது வந்து அவங்க அடுத்த கட்டம் எங்கே நெகோஷியேட் பண்ணி செட்டில் பண்ண முடியுமோ அந்த இடத்துல நெகோஷியேட் பண்ணி செட்டில் ஆனாதான் இது வாய்ப்பு உண்டு. ஆக அவங்க வந்து விவாதித்து முடிவெடுக்க வேண்டிய இடம் கட்சி சம்பந்தமான இடம் தான்.
டிடிவி தினகரன் 2 நாட்களுக்கு முன்பு தானா ஒதுங்கிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். ஆனால் பதவியை வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட பதவி பொதுச் செயலாளர் அவர்களால் கொடுக்கப்பட்டது. அவரை சந்தித்து விட்டு தான் நான் அதை பற்றி முடிவெடுப்பேன் அப்படின்னு அவர் ஒரு நிலைப்பாடை எடுக்கிறார். ஆனால் இவங்க 2 பேருமே என்ன சொல்றாங்கன்னா, பத்திரிகையாளர்களை வெளிப்படையாக சொல்லக்கூடிய காரணங்கள் வந்து எங்க தரப்புலேருந்து அங்கே யாரும் பேசல, அந்த தரப்புலேருந்து இங்கே யாரும் பேசல, 2 பேரும் அதிகாரப்பூர்வமாக குழு அமைக்கல, இப்படிங்கிற ஒரு இது இருக்கும் பொழுது தினகரனை ஒதுக்குவது அப்படிங்கிறதோ அல்லது சசிகலா குடும்பத்தை ஒதுக்குவது அப்படிங்கிறதோ 2 பேருமே பேசலன்னு சொல்லும்போது இப்படியான ஒரு நிலைப்பாடை இவர் எடுக்கிறதுக்கும் இதுக்கு எங்க இருந்து இந்த நிர்பந்தம் வந்துச்சு? யாருடைய நிர்பந்தத்தின் பேர்ல இப்படியான ஒரு முடிவு எடுக்கப்படுது? இவங்க 2 பேரும் தான் பேசலன்னு தானே சொல்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. இல்ல, இந்த நிர்பந்தம் வந்து நாம நடந்த சம்பவங்களை உற்று நோக்கும்போது மோடியை தம்பித்துறையும் பார்க்குறாப்புல, இவர் மைத்ரேயனும் பார்க்குறாப்புல. அப்புறம் தம்பித்துறை மோடியை பார்த்துட்டு வந்து ஒரே நாளில் 2 முறை எடப்பாடி பழனிசாமியை பார்க்குறாப்புல. பார்க்கும்போது மோடியிடம் வந்து சில தகவல்கள் பற்றியிருக்கலாம். அது மட்டும் மோடியை சந்தித்த பிறகு மோடி வந்து அவராக எந்த தகவலையும் சொல்லியிருக்க மாட்டார். வெங்கையா நாயுடு உங்களிடம் பேசுவார் என்றோ அல்லது ஒரு அருண்ஜேட்லி உங்களிடம் பேசுவார் என்றோ அல்ல அருண்ஜேட்லியை சந்திங்கள் என்றோ ஏதாவது தகவல்களை சொல்லியிருக்கலாம். ஏன்னா தம்பித்துறை வந்து அவராக அருண்ஜேட்லி போன்றவர்களை எல்லாம் விருப்பப்பட்டு கடுமையாக உழைத்து சந்திக்கக்கூடியவர் தான். ஆக அந்த அடிப்படையில் பாஜக தலைமையிலிருந்து கிடைத்த ஒரு தகவலின் அடிப்படையில் தான் அவர் வந்து தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறார். அதன் பின் தான் இந்த காட்சிகள் வந்து வேகமாக நகர்கின்றன. அப்போ அந்த தகவலின் அடிப்படையில் அதிமுக அமைச்சர்களும் வேகமாக ஒரு முடிவை எடுத்து தினகரனை ஒதுக்கி வைப்பது நமக்கு நல்லது. அதாவது எல்லாரும் ஒன்றா இருந்து சாப்பிடுவாங்க, ஒன்றா ஒரு கிணத்துல குதிக்கணும்னா குதிக்க மாட்டாங்க. அப்போ கிணத்துல குதிக்கக்கூடிய வேலை நம்ம பண்ணாண்டா நாம் வந்து தப்பிக்குவோங்கிற முடிவில் வந்து அமைச்சர்கள் வந்து முடிவு எடுக்கிறாங்க. தினகரனை ஒதுக்கி வைக்க வேண்டும், சசிகலா அவர்களை ஒதுக்கி வைக்க வேண்டும் முடிவு எடுக்கணும். அதுக்கு வந்து ஆரம்பத்தில் தினகரன் ஒரு ரெசிஸ்டன்ஸை கொடுத்து பார்க்குறாரு. உடுமலை ராதாகிருஷ்ணன் வீட்டில் ஒரே ஒரு கோயில்பட்டியை சேர்ந்த ஒரு அமைச்சர் மட்டும்தான் வராங்க. அப்போ அவங்களும் நாம் வந்து லூசிங் பாட்டில்னு அவங்களும் இங்கே வந்து சேர்ந்துக்கிறாப்புல. தினகரனும் கடைசியாக வந்து தன்னோட பலம், தன் வலியும் துணை வலியும் மாற்றான் வலியும் தூக்கி செயல் மாதிரி ஒரு ராஜேந்திர நடவடிக்கையால் அவர் பலத்தை தெரிஞ்சுக்கிட்டு நாம் வந்து எடப்பாடியை இப்போ எதிர்க்க முடியாது, நம்ம கட்சி, நாம் இதுக்கு கட்சி துரோகி என்ற பேர் வாங்காமல் ஒரு ப்ரூடன்ட் அப்ரோச் எடுத்து பன்னீர்செல்வத்தை மட்டும் எதிர்ப்புன்ற நிலையை எடுக்கிறார். ஆக இந்த நிலைப்பாடு வந்து டெல்லியிலிருந்து தான் வருகிறது. அந்த டெல்லியிலிருந்து வரக்கூடிய அந்த நிலைப்பாடு வந்து சசிகலா குடும்பத்திற்கு எதிராக பன்னீருக்கு ஆதரவான ஒரு எண்ண ஓட்டம் மத்திய அமைச்சர்கள் இருக்கிறது. பன்னீரை பற்றி ஓப்பனாகவே வெங்கையா நாயுடு, பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் புகழ்ந்தார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் என்ற விஷயம் வரும்போது வெங்கையா நாயுடு என்ன சொல்கிறார் என்றால், அதிமுகவின் உள்பிரச்சனையில் நாங்கள் தலையிடவில்லை, அவர்களே பார்த்துக் கொள்ளட்டும் என்பதில் அவங்க ஒரு இக்விட்டிஷன்ஸ் எடுக்கிறார்கள். காரணம், 2 பேருமே ப்ரோ மோடி ஸ்டாண்ட் எடுத்து போகக்கூடிய தலைவர்கள் தான். 2 பேருக்குமே சமூக பின்னணி இருக்கிறது. 2 பேருமே வந்து ப்ரோ மோடி ஆக போகிறார்கள். அப்போ 2 பேரில் யார் பலசாலியோ நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்ற முடிவை எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் விஷயத்தில் எடுக்கிறார்கள். ஆனால் சசிகலா விஷயத்தில் சசிகலாவை தரப்பினர் கிராக் டவுன் பண்ண வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுத்து மோடி தெளிவாக செயல்படுகிறார். தொடர்ந்து நாம் பேசலாம். தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் கேசி பழனிசாமி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். தொடர்ந்து 2 தரப்பிலும் வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் மாதிரியான உங்களுடைய ஆலோசனை கூட்டங்கள் மக்களுக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன? நான் அடிப்படை கேள்வியிலிருந்தே தொடங்கலாம்னு நினைக்கிறேன். நான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் கூட அதை தெளிவு பண்ணிடுறேன். எங்களை பொறுத்த வரைக்கும் திருமதி சசிகலா அவர்களும் திரு தினகரன் அவர்களும் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களும் இந்த இயக்கத்தினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலே இருந்து விலக வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதை தாண்டி இந்த இயக்கத்தை ஒன்றாக இணைத்து அரசாங்கத்தையும் கட்சியையும் முன்னெடுத்து செல்வதிலே நாங்கள் திறந்த மனதோடு இருக்கிறோம். நிச்சயமாக ஒரு சுமூகமான சூழ்நிலையை எட்டும் என்று எதிர்பார்க்கிறோம். நீங்கள் வந்து இப்போது பேசக்கூடியதும் நேற்றைக்கு உங்கள் தரப்பிலிருந்து பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் KP முனுசாமி அவர்கள் பேசியதற்கும் பாரதூர வித்தியாசம் இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். அதாவது இருவரும் வந்து அண்ணன் தம்பிகள் போன்ற உறவுகள், அதனால் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், ஒரே கட்சிக்குள்ள நடக்கிற இது உட்கட்சி பூசல் என்று பொதுவான கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் நேற்று வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளாக இருக்கட்டும், இல்லது இன்னும் ஒரு படி மேலே போய் பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு OPS அவர்கள் போட்டியிடுவார்கள் அப்படின்னு உங்க தரப்புல சொல்லக்கூடியதையும் இது வந்து சுமூகமா நீங்க பேச்சுவார்த்தை நடத்தினதற்கான எந்த ஒரு சாத்தியக்கூறுமே தெரியவே இல்லையே. இல்ல, அப்படி இல்ல. திரு தினகரன் அவர்கள் நேரடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அணியில எடுத்திருக்கிற முடிவை எதிர்க்க முடியாத நிலையில் அவர் வந்து தலைமை கழகத்துல MLA-க்கள் கூட்டம் நடத்துறேன் அப்படின்னு சொல்லி போட்டியை அறிவித்து பழனிசாமி அமைச்சர்கள் எதிராக
அதற்கு அவருக்கு போதிய ஆதரவு கிடைக்கல. அதனால அவரை சார்ந்த திரு அவர்களை சார்ந்த திரு புகழேந்தி அவர்கள், வெற்றிவேல் போன்றவர்கள் எல்லாம் இதை உள்ளிருந்து கெடுக்கக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக திரு பழனிசாமி அவர்களோ அவரை சார்ந்த அமைச்சர்களோ அவருக்கு பலியாக மாட்டார்கள். ஒரு சுமூகமான சூழ்நிலையை இது எட்டும். அதாவது இப்போது நீங்கள் கூறுவதை பார்த்தால் புகழேந்தி அவர்களுடைய நேற்றைக்கு பேட்டிக்கு பிறகு இப்பொழுது புகழேந்தி அவர்கள் தான், இப்ப தினகரன் போய் புகழேந்தி அவர்கள் தான் எதிர்ப்புக்கு காரணமானவர், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்கள் எதிர்ப்புக்கு காரணமல்ல, அவருடன் எங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு சுமூக தயாராகத்தான் இருக்கிறோம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்ப ஒவ்வொரு நாளும் இந்த தரப்பிலிருந்து ஒவ்வொருவர் வந்து கருத்துக்களையும் விமர்சனங்களையும் முன்வைக்கும் போது உங்களுடைய என்ன சொல்வது, உங்களுடைய நிலைப்பாடு மாறிக்கொண்டே இருக்கிறதா? இல்ல, அப்படி இல்ல. திரு தினகரன் அவர்களின் ஊதுகுரலாக சில பேர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை ஒதுக்கி வைத்து விட்டு நிச்சயமாக திரு பழனிசாமி அவர்களை சார்ந்தவர்கள் பேச முன் வருகிற பொழுது நாங்கள் திறந்த மனதோடு அவர்களை வரவேற்று ஒரு சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்துவோம். இப்பொழுது நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்திருந்தீங்கன்னா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இதற்கு முன்பு ஒரு கருத்தை அவர் ஒரு விமர்சன பார்வையிலிருந்து முன்வைத்தார். பாஜகவுடைய நிலைப்பாடும் பாஜக இதற்கு பின்னால் இருக்கிறது என்பதற்கான சில சாத்தியக்கூறுகள், இரு தரப்பிலும் சந்திப்புகள் இதையெல்லாம் வந்து அவர் உதாரணமா இது ஒரு ஒரு யூகங்கள் அடிப்படையும் தாண்டி விமர்சன பார்வையிலிருந்தே அந்த கருத்தை வந்து முன்வைக்கிறார். அப்படி ஆனால் பாஜக முற்றிலுமாக நாங்கள் இதற்குள் இல்லை, இது அவர்கள் உட்கட்சி பிரச்சனை அப்படிங்குது. இதை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க? திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் ஒரு தமிழ்நாட்டு அரசியலை வந்து ரொம்ப ஆழமா சிந்திச்சு கருத்துக்களை பகிர்ந்து கொள்கக்கூடியவர். பிஜேபி இது வந்து எங்களுடைய உள்கட்சி பிரச்சனை. அதனால இதுக்கும் பிஜேபிக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தங்களும் கிடையாது. திரு தினகரன் அவர்கள் வந்து எடுக்கிற முடிவுங்கிறது இன்னைக்கு டெல்லியில அவர் விசாரணை வளையத்துக்கு உட்பட்டிருக்கிறார். பல பலமான ஒரு மிக ஒரு சீரியஸான குற்றம் அவர் மேல இருக்குது. ஒரு தேர்தல் ஆணையத்துக்கு லஞ்சம் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் முயற்சிக்கிறாருங்கிறது மிக சாதாரண விஷயம் அல்ல. அந்த அர்த்தங்கள் அவருக்கு இருக்கு. அதனாலதான் நாங்க வந்து இந்த குடும்பத்தினுடைய நடவடிக்கைகள் எப்பவுமே அவங்க வந்து நேர்மையற்ற வழிகளை தான் பின்பற்றுவாங்க. அந்த குடும்பம் இந்த இயக்கத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்பதில் முனை அளவு கூட எங்களுக்கு சமரசம் கிடையாது. சொல்லுங்க சார். அதை தாண்டி இந்த இயக்கம் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையோடு உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க வேண்டும். அம்மா உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் இன்னும் 4 ஆண்டு காலத்திற்கு சிறப்பான முறையிலே தமிழக மக்களுக்கு பணியாற்ற வேண்டும். இதையெல்லாம் கருத்திலே கொண்டு நாங்கள் ஒரு திறந்த மனதோடு பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து சொல்வோம். அதற்கு அவர்கள் வந்தால் நாங்கள் தயாராக இருப்போம். அதாவது 122 எம்எல்ஏக்களோட ஆதரவோடு நடைபெறக்கூடிய ஒரு ஆட்சி, ஆனாலும் அவர்கள் முழு வீச்சாக ஒரு தீவிர செயல்பாட்டோடு செயல்பட முடியவில்லை. அவ்வப்போது கட்சி பிரச்சனைகள் இப்படியாக வந்து முன்னிருக்கிறது. நீங்கள் தினம் தினம் வைக்கக்கூடிய கோரிக்கைகள், தினம் தினம் வைக்கக்கூடிய டிமாண்டுகள், இன்னும் சொல்ல போனால் வெளிப்படையாகவே இந்த தரப்பிலிருந்து, அதாவது வந்து டிடிவி தினகரன் அவர்களுடைய தரப்பிலிருந்து, தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தரப்பிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் வெற்றிவேல் அவர்கள் நீங்க அதிகமான டிமாண்டுகளை, இந்த சுமூகமாக 2 பேரும் 2 அணிகளும் இணைவதற்கு அதிக டிமாண்டுகள் வைப்பதாகவும் அதிக அமைச்சர் போர்ட்போலியோ கேட்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டை வெளிப்படையா ஊடகங்கள்ல வச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஆட்சி செயல்பட விடாமல் இது வந்து பின்னாடி இருந்து தொடர்ந்து இப்படி ஒரு கட்சியுடைய காரணத்தை முன்வைத்து நடத்தக்கூடிய இந்த இத்தனை செயல்பாடுகளும் மக்கள் பார்வையில என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்களே சொன்னீங்க நான் ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், அதையும் சேர்த்து பதிவு பண்றேன் அப்படின்னா அந்த பார்வையில இருந்து ஒரு சொல்லுங்களேன். அதாவது அமைச்சர்கள் கூட்டம் நடந்த போது திரு வெற்றிவேல் அவர்கள் என்ன கருத்தை சொன்னார்? இந்த அமைச்சர்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? அவர்கள் எப்படி இந்த கூட்டத்தை கூட்டலாம் என்று அவர் கேட்டார். திரு புகழேந்தி அவர்கள் என்ன கருத்தை சொன்னார்? திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் என்ன கருத்தை சொன்னார்கள்? அதனால தினகரன் அவர்கள் நேரடியாக திரு பழனிசாமி அவர்களின் முடிவையும் அவரை சார்ந்த அமைச்சர்களின் முடிவையும் எதிர்க்க முடியாமல் அவருடைய ஊர்குழலாக சில பேர் இந்த இயக்கத்துக்குள்ளே ஊடுருவி இந்த இயக்கம் ஒன்றிணைவதை தடுக்க முயற்சிக்கிறார்கள். அதை தாண்டி இந்த இயக்கத்தை இணைக்கக்கூடிய பக்குவமான தலைவர்கள் 2 அணியிலும் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த இணைப்பை முன்னெடுத்து செல்வார்கள்.
தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி சார். இப்போ கேசி பழனிசாமி அவர்கள் பேசியதை நீங்கள் கேட்டீங்க. அவர் இது எங்கள் உட்கட்சி பிரச்சனை தான், இதில் பாஜக எங்கிருந்து வருகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. நீங்கள் ஆனால் பாஜக இதில் இருக்குது, போய் சந்திப்பதன் மூலம், பிரதமரை சந்திப்பதன் மூலமும் தம்பிதுரை அவர்கள் சந்திப்பெல்லாம் அதற்கு ஒரு உதாரணமாக நீங்கள் முன்வைக்கிறீங்க. அதாவது நிச்சயமாக பாஜக இதில் ரோல் இருக்குது. ஃபஸ்ட்டில் ஆன்டி சசிகலாவை அவங்க தெளிவாக பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டில் சசிகலா லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி லீடராக தேர்ந்தெடுக்கப்பட்டதும் கவர்னர் பதவியேற்பு விழா பண்ணி வைக்க 6ஆம் தேதி தயாராக இல்லை. காரணம் என்னென்னா, அவர் பொறுப்பு கவர்னர் பாஜகவால் நியமிக்கப்பட்ட ஒரு கவர்னர் தான். ஸோ அந்த சம்பவம் நடக்குது. அடுத்தால எப்படி ஒரு அதிமுக ஆட்சியில் ராஜ்யசபா எம்பி சசிகலா புஷ்பாவுக்கு பெயில் கிடைக்கலையோ, அதே மாதிரி நடுவண் அரசில் மோடி இருக்கக்கூடிய டைமில் திடீர்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அதுன்னு சொல்லுது, கன்விக்ஷன் ஆகுது. நான் அதை பொருத்தி பார்க்க விரும்பலை, அரசியல் தலையீடு இருக்குமா இல்லையான்னு. அந்த சம்பவம் நடக்குது. அடுத்தபடியாக ரெட்டைலை தேர்தல் இடைத்தேர்தல் வரும்போது ரெட்டைலை ஃப்ரீஸ் ஆகுது. அடுத்தாப்பில் 2 ஆங்கிளில் இருந்து, நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி பன்னீர்செல்வம் மேலே எறும்பி வருவார் திண்டுக்கல் மாதிரிங்கிற ஒரு கருத்து இருந்தது. அதையும் தாண்டி வீடு கொடுக்க போகிறாங்க, பணம் கொடுக்க போகிறாங்க, டிடிவி வெற்றி பெற்றுவாங்கிற சூழ்நிலையில் இருந்தது. அப்போ தேர்தல் நிறுத்தப்படுகிறது. இது தன்னாட்சி பெற்ற நிறுவனம் தான் என்றாலும் கூட இன்றைக்கி ஒரு பவர்ஃபுல் பிரைம் மினிஸ்டராக மோடி இருக்கும்போது எப்படி இருக்குங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதை தொடர்ந்து ஐடி ரைடு செலக்டிவான ரைடாக தான் நடக்குது. பட் இது சசிகலா குடும்பத்தை மட்டும் குறி வச்சுங்கிறது வெளிப்படையாக தெரிந்தாலும் கூட இதற்கு முன்பால் ஜெயலலிதாவால் ஏமாற்றப்பட்ட நிலைமையில் கூட மோடி இதை ஆரம்பித்து விட்டார் என்று தான் தெரியுது. ஆனால் இப்பொழுது ஓபிஎஸ் இபிஎஸ்ல அவங்க ஈக்வி டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுறாங்கிறது தான் அந்த கருத்தை நான் பதிவு பண்ணேன். அதில் அவங்க தலையீடு இல்லைங்கிறது வெங்கையா நாயுடு பேட்டியில் வச்சு தான் சொல்கிறேன். அதே மாதிரி வெங்கையா நாயுடு வரிஞ்சு கட்டிக்கிட்டு ஓபிஎஸ் முன்பு வெர்சஸ் சசிகலா இருக்கும்போது புகழ்ந்ததையும் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். மற்றபடி ஓபிஎஸ் டீமில் இருக்கக்கூடிய பல தலைவர்களை விட இவர் நம்ம பழனிசாமியோட ஒரு கிளைம் அந்த அணிக்கே பெரிய பலமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா, எலெக்ஷன் கமிஷனில் சசிகலாட்ட காம்ப்ரமைஸ் ஆகாமலே பார்ட்டி கான்ஸ்டியூஷனை மையமாக வச்சு சசிகலா வெரி பவர்ஃபுல்லாக இருக்கும்போதே 2 பேரும் மனு கொடுத்தாங்க. ஒன்று சசிகலா புஷ்பா எம்பி, இன்னொன்று பழனிசாமி. அதில் 2 பேருமே 2 பேர் மனுமையுமே தன்னை கேட்காமல் முடிவெடுக்கக்கூடாதுன்னு சசிகலா விகே சசிகலா பரப்பனக்கராரன் சிறையில் இருக்கவங்க கொடுத்துருக்காங்க. அதில் ஒருத்தரை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, கட்சி விட்டு நீக்கப்பட்டவர்னு சொல்லி லோக்கல் ஸ்டாண்ட் இல்லைங்கிற பாயிண்டை அவரை பற்றி எடுப்பாங்க. பட் பழனிசாமியை பொறுத்தவரை முன்னாள் எம்பி கட்சிக்காரர். அதனால் இவர் கிளைம் பண்ணியிருக்கிற வேலிட் கொஸ்டினை எலெக்ஷன் கமிஷன் மறுக்க முடியாது. இவருக்கு லோக்கல் ஸ்டாண்ட் இல்லைங்கிறதையும் சசிகலா கிளைம் பண்ண முடியாது. இந்த பெட்டிஷன்கள் எல்லாத்தையுமே நிச்சயமாக பிஜேபி தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது. எந்த அரசியல் கட்சியும் இப்படி தான் பண்ணோம். இந்திரா காந்தியும் இப்படி தான் பண்ணாங்க, மோடியும் அப்படி தான் பண்ணுறாரு. அது வெளிப்படையான உண்மை. இப்பொழுது டிடிவி தினகரன் தரப்பு என்று சொல்வதா அல்லது எடப்பாடி பழனிசாமி தரப்பு என்று சொல்வதா என்ற அடிப்படையிலிருந்து அஇஅதிமுக அம்மா அணியிலிருந்து ஆவடி குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இந்த குழப்பங்கள் எப்போது சார் தீரும்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இன்றைக்கு ஒற்றுமையாக இருக்கிறது, ஒரே கட்சியாக இருக்கிறது. ஆனால் இந்த கட்சியில் இருக்கின்ற சில நிர்வாகிகள் அவர்களுக்கு இடையில் அல்லது அவர்களால் உருவாக்கப்பட்ட சில குழப்பங்கள், பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை. அந்த குழப்பங்களை தீர்ப்பதற்கு இன்றைக்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்ட குழப்பங்கள் சீருகின்ற போது சார் தொடர்பில் இருக்கீங்களா? தொடர்பில் இருக்கீங்களா சார்? இல்லை, அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டது. அவர் தொடர்ந்து பேச வாய்ப்பு கிடைத்தால் மீண்டும் தொடர்பில் வருவார், நாம் பேசலாம். அவர் என்ன கருத்து சொல்ல வந்தார் என்ற முழுமையாக இல்லாதனால் நம்ம நிறைவு பகுதியில் இந்த குழப்பங்கள் இன்னும் அவரிடம் நான் கேட்க வந்ததே இந்த கேள்விதான். அதாவது பன்னீர்செல்வம் அவர்கள் தரப்பில் வெறும் 12 எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன வேணாலும் இப்போ கட்சிக்கு அதாவது ஆட்சிக்கு வெளியிலிருந்து எவ்வளவு டிமாண்ட் வைக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் அதை தாண்டி இவர்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது. ஏன்னால் ஆட்சியை நடத்த வேண்டும். இங்கே விவசாயிகள் போராட்டத்திலிருந்து தன்
குடிநீர் பிரச்சனையில் ஆரம்பிச்சு மதுக்கடைகள் மூடல்னால தினந்தோறும் நடக்கிற மக்களுடைய போராட்டங்கள்ல இருந்து தினசரி இதுல வந்து மத்திய அரசு வந்து மாநில அரசுகளுக்கான பிரச்சனைகள்ல எப்படி அணுகிறது அப்படிங்கிறதுல இருந்து எல்லா விஷயத்திலையுமே இந்தி மொழி வரைக்கும் இன்றைக்கு பிரதான பிரச்சனையாக இருக்கும் பொழுது இதையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய, இதற்கெல்லாம் தீர்வு காண வேண்டிய இடத்தில் இவர்கள் தான் விரைவில் முடிவெடுக்க வேண்டிய கூடுதல் பொறுப்பு இருக்கா இல்லையா? நிச்சயமா இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து மாஸ் லீடர் ஜெயலலிதா எப்படி செயல்பட்டாங்கிறதுக்கும் இப்போ ஒரு சார்ஜை எடுத்துட்டு இது நேற்று வரை அமைச்சராக செயல்பட்டு செக்ரட்டரிக்கு கண்ட்ரோலில் இருந்தவர் ஒரு அமைச்சர் ஒருத்தர் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது இன்னும் நான் முதலமைச்சர் ஆயிட்டோம் இப்போ ஆயிட்டார். ஜெயலலிதா வண்டி ஒரு இடத்துல விட்டுட்டார், ஜெயலலிதா சீட்டில் உட்காந்துட்டாரு. டெல்லி போகும்போது முதலமைச்சருக்குள்ள அந்த பாரா பர்னேலியா படை பராக்கிரங்கள் என்னன்னு புரிஞ்சிட்டாரு. அதனால தான் அவர் ரொம்ப தெளிவாக நிற்கிறாரு. இதெல்லாம் அனுபவிச்சனால நோ காம்ப்ரமைஸுங்கிற அதை நிற்கிறாரு. என்றாலும் அவர் இன்னும் முழுமையான ஒரு முதலமைச்சராக வந்து செயல்பட ஆரம்பிக்கலன்னு தான் நினைக்கிறேன். மேக்சிமம் அவருக்கு இருக்க பவர், அகச்சூழல், புறச்சூழல் எல்லாம் பயன்படுத்திட்டு வந்து மக்களுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டியாக இருந்தால்தான் அவரால் சர்வே பண்ண முடியும்னு நினைக்கிறாரு. முதல்ல வந்து அவர் கொங்கு மண்டலத்தில் கன்சால்டேட் பண்ணக்கூடிய ஒரு வேலையை பண்ணுறாரு. இப்போ தென்னை மரத்துலேருந்து கள்ள இறக்கலாங்கிற ஒரு இதை கொடுத்துக்கிறாரு. இந்த டிமாண்டை வச்சு வந்து 6 லட்சம் ஓட்டுக்களை வந்து கொங்கு கட்சி எடுத்தாங்க. அந்த கட்சி அந்த டிமாண்டை நிறைவேற்றாத கருணாநிதி கூட கூட்டணி போனதுனால எந்த பிசில் அவுட் ஆயிட்டாங்க. இப்போ கூட ஈஸ்வரன் வந்து பெரிய அளவில்னாலும் ஒரு 2-3 லட்சம் வாக்குகள் அவர் இருக்கிறார். லோக்கல் ஒரு லீடராக தான் இருக்கிறார். ஸோ 6 லட்சம் மக்கள் ஆதரவை பெற்ற ஒரு டிமாண்டை வந்து அவர் ஜெயலலிதா கண்டுகொள்ளாத ஒரு டிமாண்டை இவர் ஜெயலலிதா கண்டுகொள்ளாத நிச்சயமாக மிடாஸுக்காக தான். பினாமியில் அவங்க சாராய கடை நடத்திட்டு இருந்தாங்க, அதனால் கண்டுக்கல. இவருக்கு பிராமியில் சாராய கடை இல்லை, அதனால் மக்கள் ஓட்டுகளை கருவி இதில் வராங்க. அப்போ ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு ஸ்டைலில் வருவார். இவரும் இந்த இடத்துல கொங்கு மண்டலத்தில் இது பண்ண தான் விடார். பட் தமிழ்நாடு சம்பந்தப்பட்டமான பல முக்கிய பிரச்சனைகளில் மத்திய அரசோடு மோதல் செய்ய வேண்டியது இருக்கிறது. இப்பொழுது வந்து மத்திய அரசோடு மோதல் பண்ண முடியாத நிலைமையில் இவர்கள் பல கோளாறுகளுக்கு இடையிலும் செல்வாக்கு முழுமையாக நிரூபிக்கப்பட முடியாத நிலையிலும் இருக்கிறார்கள். ஆக தன்னை முதலில் காப்பாற்றி கொண்டுதான் மற்றவர்களை காப்பாற்ற முடியுங்கிறதில் தன்னை ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடிய வேலையில் தான் அவங்க ஈடுபடுறாங்க. அதனால தமிழக நலன்கள் பாதிக்கப்படுதா, மாநில உரிமைகள், திராவிட இயக்க கொள்கைகள் சொல்ல பாதிக்கப்படுதான்னு சொன்னால் நிச்சயம் பாதிக்கப்படுது. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி சார். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.